வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு நியூ அரைவல்ஸ் கிளாஸ் டி போர்டில் நியூ அரைவல்ஸு விலை கம்மியில். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அந்த போர்டு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், அதுதான் இந்த போர்டு 30 வாட்ஸ் ப்ளஸ் 30 வாட்ஸ். இது லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இதோடைய விலை வந்து ரொம்ப கம்மி. ஒரு கிளாஸ் டி போர்டு ஹை பவர் ரொம்ப கம்மியான போர்டு இது ஒன்று தான். 150 தான் இதனுடைய காஸ்ட். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இன்னொரு போர்டு, ரொம்ப சின்னதாக போர்டு இருக்குது. எஸ்எம்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஸ்எம்டி போர்டு TDA 2030 ஐசி 14 வாட்ஸ் அவுட்புட் வரும். குறிப்பாக லோ ஃப்ரீக்வன்சிக்கு சூட்டபுளாக இருக்கும். தட் மீன்ஸ் சப்புக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு 10 ரூமில் ஒரு சப் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு போர்டு போதும். சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து 100 rupees வரும். இப்போது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த ஒரு போர்டு, இது வந்து ஒரு மாஸ்பெட் யூஸ் பண்ணி மாஸ்பெட்டு 555 ஐசி யூஸ் பண்ணி ஒரு டிசி வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். இதில் டிசி வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பல்போட பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம், ஒரு ஃபேனோட ஸ்பீடை வந்து கூட்டிக்கலாம் குறைக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியும். இந்த போர்டு பற்றி இதன் விலை வந்து 150 150 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இதுதான் நியூ அரைவல்ஸ். இந்த போர்டு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? நான் கொஞ்சம் இந்த போர்டு நான் என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகே, இந்த போர்டு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஹீட் சிங்க் பிளேட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் யூசேஜ் என்னென்னா, இதில் டஸ்ட்டு வந்து உள்ளே ஃபார்ம் ஆகாது எப்பவுமே. நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டி, டூரபிலிட்டி ஜாஸ்தி. இந்த கண்ட்ரோல் சூட்டபுளாக ஒரு நாப் ஒன்று வந்துடும். இந்த இடத்துல சிக்னல் இன்புட், இந்த பாயிண்ட்டு சிக்னல் இன்புட்டு, ஸ்டீரியோ இன்புட்டு. வேணும்னா ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து அவுட்புட் சிக்னல் எடுத்து கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆடியோ டிவைஸ் இருந்தாலும் அதில் இன்புட் கொடுக்கலாம். இதில் அவுட்புட் டிவைஸ், இது ஒரு லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், நடுவில் பவர் சப்ளை ப்ளஸ் மைனஸ். அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பேக் சைடில் ஒரு 50 + 50 வாட்ஸ் பவர். நாம் ஒரு மேக் பண்ணணும் ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா இந்த போர்டு இருந்தால் போதும். நல்ல குவாலிட்டி. ஓகேங்களா? 450 ரூபா வரும். 450 காஸ்ட். பொதுவாகவே கிளாஸ் டி போர்டுனாவே விலை ஜாஸ்தி நிறையா இருக்கும். நான் லாஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 750 650 வந்திருக்கும். லோ பட்ஜெட்டில் நல்ல அவுட்புட் வரக்கூடிய, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கூடிய ஒரு போர்டு. ஓகேங்களா? இந்த போர்டு கனெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் இருந்தால் தான் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். இந்த டயக்ராம் இருந்தால் தான் யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். இந்த டயக்ராம் இருந்தால் தான் ஒரு ஆடியோ சர்க்யூட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஈஸியான சப்ஜெக்ட். பொதுவாக அதுக்கு ஒரு வே இருக்குது. இந்த வேயில் தான் அதை பண்ணி ஆகணும், இந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும்னா இதை பற்றிய நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஒயரிங் ரூட்டிங்லாம் தெரியணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நினைக்கிறேன். வர முடியும். யார் வேணால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி MP3 மாடல், ஒரு MP3 மாடல் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தால் போதும். இல்லை அனௌன்ஸ்மெண்ட் வராது. ஒவ்வொரு தடவையும் மோடு மாகும் போதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வராது. ஜி-ஸ்டார் கம்பெனி இது. பகரே ஐசி இருக்கும். எஃப்எம்க்கு நல்ல குவாலிட்டி ஆடியோ இருக்கும். ப்ளூடூத்தும் நல்ல கெயின் இருக்கும் இந்த போர்டில். ஓகேவா? ரிமோட் வந்து பிக் சைஸ் ரிமோட். இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் ரிமோட் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணும்னா நல்ல குவாலிட்டி இன்புட் சிக்னல் வரக்கூடிய இதான் ப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஓகே, தென் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பவர் சப்ளை மாடல் பாருங்களேன். இந்த மாதிரி 12 V to 5 ஆம்பியர் 350 வரும். ஸ்டூடெண்ட்டுக்காக எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கும். 350 வரும் சார்ஜு. 5 ஆம்பியர் எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டோடைய ஒர்க்கிங் வோல்ட் அப்படின்னா 8 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி இருக்கும். வைடு ரேஞ்ச் இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது, கொடுத்துக்கலாம் தாராளமாக. எஸ்எம்ஏஸாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை, ஓகேவா, அந்த பவர் சப்ளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் எப்படின்னா அவங்க வரக்கூடிய இன்புட் வோல்ட் ஏசி வோல்ட் கூடி குறைத்து அந்த மாதிரி அவுட்புட் வோல்ட் கூடி குறையும். அதனால் இந்த போர்டுக்கு வர சப்ளை வோல்ட் கூடி குறையும். அதனால் இதனுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸும் கூடலாம் குறையலாம்.
எஸ்எம்எஸாக இருக்கும்போது கான்ஸ்டன்ட் டிசி வோல்ட் அவுட்புட் வரும். இன்புட் வோல்ட் எவ்வளோ வோல்ட் வேரியேஷன் வந்தாலும் 90 வோல்ட் ஏசி வந்தாலும் சரி 290 வோல்ட் ஏசி வந்தாலும் இந்த எஸ்எம்எஸ் போர்டுலேருந்து வர அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் வரும். இந்த கிளாஸ் டி போர்டுக்கு அந்த வோல்ட் இருந்தால் போதுமானது. கிளாஸ் டி போர்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து உங்களுக்கு ஹீட் இஷ்யூ இருக்காது. மற்ற ஆம்பிளிஃபயர் இருந்தால் தொட்டோடனே ஹீட் போகும். உதாரணமாக இப்போது பாருங்களேன், இது ஒரு போர்டு இருக்குது. இது ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். LA4440 AAC போர்டு. இந்த போர்டு வச்சும் ஆம்பிளிஃபயரை மேக் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்கும், இந்த ஹீட் சிங் இது பத்தாது, ஆன் பண்ண 10 செகண்ட்லேயே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் இருக்குது இந்த ஐசியில். அப்புறம் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வரலாம், வரலாம், கரகரன்னு சத்தம் வரலாம், விட்டு வரலாம், ஸ்பீக்கரில் லப் டப்னு விட்டு சத்தம் வரும். வால்யூம் அதிகம் பண்ணால் டப் டப்னு சத்தம், வால்யூம் குறைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இந்த லீனியர் ஐசிஸில் வரலாம். அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பட் இதில் அந்த மாதிரி இல்லை. இந்த கிளாஸ் டி போர்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நம்ம நியூ கமர்ஸ் நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் டி போர்டெலாம் வாங்கி அதில் கனெக்ட் பண்ணி அதில் அவுட்புட் வர வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெல்ல நீங்கள் அசன் பண்ணலாம் கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பவர் சப்ளை, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, இது மாடுல், ப்ளூடூத் மேலே லெஃப்ட் சைட் லைட்ஸ் அண்ட் அவுட்புட் ஒரு பேஸ் டியூபிள் போர்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். இதில் வரக்கூடிய எல்எஃப் ஹெச்எப் ஹை ஃப்ரீக்வன்சியாக லோ ஃப்ரீக்வன்சியாக அதை மட்டும் நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரோம். இதிலே வால்யூம் கண்ட்ரோலுக்குனால கண்ட்ரோல் அதிகமாக தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம், வேணும்னா பேஸ் டியூபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போகிற மிச்சம் இதுக்கு சிக்னல் மட்டும்தான் இங்கே வால்யூம் கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும்தான் இதில் ஆம்பிளிஃபை ஆகும். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி லாஸ் இருக்கவே இருக்காது. லீனியர் ஐசி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி லாஸ் இருக்கும். ஒன்றா எல் பேண்டோ, ஹெச் பேண்டோ, மிட் பேண்டோ ட்ராப் ஆகும், இல்லைன்னா அது தூக்கலாக இருக்கும், இன்னொன்று குறையும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது டிஜிட்டல் ஆடியோ இதில் வரக்கூடியது எல்லாமே. ஓகே, சரி. இது வந்து இந்த டயக்ராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஒன்று அசம்பிள் பண்ணலாம். இப்போது நான் இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒயரிங் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. நீங்களும் இதே மாதிரி ஓப்பன் ஏர்லேயே ஒயரிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பேஸ் டியூபிள் போர்டு, ட்ரூ டிரான்சிஸ்டர் பேஸ் டியூபிள் போர்டு, எந்த பேஸ் டியூபிள் போர்டாலும் யூஸ் பண்ணுங்கள். பெருசாலாம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் வராது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் கண்ட்ரோல், இங்கே பாஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர். 50 + 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் பவரில் ஒரு போர்டு, ஸ்டீரியோ போர்டு. ஓகே, இது பவர் பேக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 12 வோல்ட் 5 ஆம்பியர் பவர் பேக்கு. இதில் நிறைய ஆம்பியர் உள்ள பவர் பேக் எங்கிட்ட இருக்குது. 10 ஆம்பியர் இருக்குது, 20 ஆம்பியர் இருக்குது, 33 ஆம்பியர் இருக்குது. ஓகே, 12 வோல்ட்டில் 24 வோல்ட்டில் 4 ஆம்பியர்லேருந்து 24 ஆம்பியர் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது. உங்கள் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி எங்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லா ஸ்பேரும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த போர்டு இதனுடைய ப்ரைஸ் வந்து 450. ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். நான் ஒரு பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் வால்யூம் போட்டுறேன். இதில் வால்யூம் கண்ட்ரோல். இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நிறைய போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் 8 இன்ச்சு ஊஃபர் கொடுக்கலாம். இந்த 8 இன்ச்சு ஊஃபர் கொடுக்கறனால எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல அசத்தலான பாஸ் வரும். இதில் பேஸ் பக்கா பேஸ் இந்த பர்டிகுலராக இந்த போர்டில் மட்டும். ஓகே, ஸ்டீரியோ போர்டு தான். ஸ்பீக்கர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், ஊஃபர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? 4 ohms அல்லது 8 ohms கொடுக்கலாம். 8 ohmsனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4 ohmsனால் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது பேஸ் டியூபிள் மறுபடியும் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன். டியூபிள் ஃபுல்லாக வச்சுருக்கு. இதில் நல்ல பாஸ் பக்காவாக இருக்குது. ஓகேவா? சாதாரணமாக ஒரு மியூசிக்கல் சிஸ்டத்தில் நமக்கு ரெண்டுமே தேவை. கஸ்டமர் என்ன ரிக்வயர் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த போர்டு
மாடுலேருந்து பிடி போர்டுலேருந்து பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இதில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கண்ட்ரோல் இது தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் பவர் சப்ளை கொடுத்துருக்கு. சிக்னல் இன்புட்டுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி கனெக்டர், இல்லை அப்படின்னா 3.5 mm ஜாக் மூலிமா இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகே, ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குது. விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய காஸ்ட் வந்து 450. ஓகேங்களா? இது எப்படி இதில் ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் மேக்கிங் வீடியோ ஒன்று நான் போடுறேன் டைம் இருக்கும் பொழுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.